கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் அவர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். நாங்கள் கடந்த 3 வாரங்களாக தேவனுடைய சுவிசேஷம் என்கிற தலைப்பிலே நாங்கள் பார்த்து வருகிறோம். நாங்கள் தேவனுடைய சுவிசேஷம் என்கிற தலைப்பிலே நாங்கள் வேதத்திலிருந்து சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். சுவிசேஷம் என்பது நற்செய்தி. சுவிசேஷம் என்பது என்னது? நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கன்னிமரியாள் வயிற்றில அவர் பிறக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி அங்கே தூதனினாலே கபிரியேல் தேவதூதனாலே அங்கே சொல்லப்படுகிறது. ஆகையினால சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவை பற்றினதான நல்ல செய்தியா இருக்கிறது. ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். அது ஆங்கில பைபிள்ல தெளிவா சொல்லப்படுகிறது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி இயேசுவை குறித்ததான இயேசுவை குறித்ததான அந்த சத்தியத்தினால்தான் என்ன செய்யுமா நமக்கு விசுவாசம் வருமா? விசுவாசம் கேள்வியினால் வரும். எதை கேட்கறதுனால வரும்? இயேசுவை குறித்ததான சத்தியங்களை, இயேசுவை குறித்ததான நற்செய்தியை கேட்கிறதுனால அது விசுவாசம் வரும் என்று அந்த வசனங்கள் சொல்லுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்ததான நற்செய்தியை நாம் என்ன செய்யணும்? தொடர்ந்து கேட்கிறவர்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை குறித்ததான நற்செய்தியை நாங்கள் தொடர்ந்து கேட்கும் போதுதான் நமக்கு இயேசு கிறிஸ்து மேல ஒரு நம்பிக்கை வரும், இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வரும். விசுவாசம் என்பது நாங்கள் தேவனுடைய கிரியையை பூரணமா சார்ந்து கொள்வது. என்னுடைய கிரியையே அல்ல, நம்ம செய்கிற செயலை அல்ல, தேவன் நமக்காக செய்ததை சார்ந்து கொள்றதா என்னது? விசுவாசம். நாங்க விசுவாசிக்கிறோம் என்றால் நாங்க என்ன செய்கிறோம்? என்னுடைய கிரியைக்கு அப்பால தேவன் எனக்காக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நாங்க சிறு பிள்ளைகளா இருக்கிறோம், வாலிப பிள்ளைகளா இருக்கிறோம், அந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறோம். இப்படிப்பட்ட நாங்க என்ன செய்கிறோம்? நமக்கு நம்முடைய பலத்துக்கு ஏற்றபடிதான் கிரியை செய்ய முடியும், முயற்சி செய்ய முடியும். ஆனா சுவிசேஷம் சொல்லுது, இந்த உலகத்தையே உண்டாக்கின ஆண்டவர், இந்த உலகத்தையே தம்முடைய வார்த்தையினால உண்டாக்கின ஆண்டவர், தம்முடைய கரத்தின் கிரியையினால உண்டாக்கின ஆண்டவர். அப்ப இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷன் செய்கிற கிரியை விட தேவன் அதை விட அபரீத விதமாக கிரியை செய்யக்கூடியவரா இருக்கிறார். மனுஷனுடைய கிரியைகளை விட சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கிரியை அது உயர்ந்ததா இருக்குது. அதான் கிருபை. கிருபைனாலே என்னன்னா தேவனுடைய கிரியை தான் என்னது? கிருபை. கிரியை என்ன? செயல். கிரியை என்ன? என்னது? செயல். நம்ம செய்கிறது. நம்ம ஒரு காரியத்தை இன்னைக்கு ஜெபம் என்ன செய்யறோம்? நம்ம ஜெபம் பண்றோம், நம்ம உபவாசம் இருக்கிறோம், நம்ம செய்கிற செயல் தான் என்னது? கிரியை. அப்ப வேதம் என்ன சொல்லுதுன்றா, நம்முடைய கிரியையினால நாங்க நீதிமானாக்கப்படல, நம்முடைய கிரியையினால நாங்க ரட்சிக்கப்படல. நாங்க இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், கழுவப்பட்டிருக்கிறோம், சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப சுவிசேஷம் என்னது? நற்செய்தி. இதெல்லாம் சொல்லுங்க, நற்செய்தி. என்ன நற்செய்தி? இயேசு கிறிஸ்துவை பற்றினதான நற்செய்தி. இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்யறாரு? இந்த பூமியில பிறந்து அவர் என்ன செய்யறாரு? ஜோர்தான் நதியில யோவான் ஸ்நானகனால ஞானஸ்தானம் பெற்று அவர் வெளியே வரும்போது பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில் அவர் மேல வந்து அமர்றார். அதுக்கப்புறம் அவர் ஊழியர்களுக்குள்ள கடந்து செல்றார். அவர் கடந்து செல்லும் போது அவர் ஒரு ஆலயத்துக்கு போறார், ஒரு ஜெப ஆலயத்துக்கு போறார், சினகோக் என்கிற ஒரு இடத்துக்கு போறார். பைபிள் ஸ்டடி எடுக்கிற ஜூதர்கள் கூடி ஜெபிக்கிற ஆண்டுடைய வார்த்தைகளை நியாய பிரமாணத்தை கற்றுக்கொள்ளுகிற இடத்துக்கு போய் இப்படி அமர்ந்து என்ன செய்கிறாங்க? நிறைய ஜனங்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அமர்ந்து இருக்கிறாங்க. அது சினகோக்னு சொல்லுவாங்க. ஜூதர்களுடைய தொழுகை கூடமா இருக்குது. இப்போ தினந்தோறும் வாரந்தோறும் கூடி அவங்க என்ன செய்வாங்க? வார்த்தைகளை அங்க கேட்பாங்க, சம்பாஷிப்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட இடத்துல இப்படி ஒரு போதகர் வந்து என்ன செய்யறாரு? இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? மற்ற அந்த நாள் அவர் வந்திருக்கும் போது அவர் அழைத்து அவருடைய கையில ஏசாயா 61ஆம் அதிகாரம் என்கிற அந்த சுருள் கொடுக்கப்படுது. அங்க லூக்கா 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. அங்க இயேசு என்ன செய்யறாரு? அந்த சுருள் எடுத்து திருப்பி ஏசாயா 61ஆம் அதை எடுத்து என்ன செய்யறாரு? அதை விரித்து என்ன செய்யறாரு? அதை வாசிக்கிறார். அதை என்ன செய்கிறாரு? வாசிக்கிறார். அதுல ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல எப்படி போட்டிருக்கு பாருங்க. ஏசாயா 68:1 வாசிங்க. ஏசாயா 61ஆம் அதிகாரம், ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவி
அந்த சூழல்ல எப்படி போட்டிருக்குது பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கர்த்தரை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்படுகிற அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப இதை ஏசாயா தீர்க்க தரிசனமா ஏசாயா 61 எழுதி வைத்திருக்கிறார். என்ன, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வர்றத வந்து அவர் செய்ய போகிற ஊழியத்தை, அவர் செய்ய போகிற ஒவ்வொரு ஊழியத்தையும் இங்க தீர்க்க தரிசனமாக சுவிசேஷமாக என்ன நற்செய்தியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா இது ஜனங்களுக்கு ஒரு நற்செய்தியா இருக்குது. ஏசாயாவினால் எழுதப்பட்ட, கூறப்பட்ட, சொல்லப்பட்ட ஒரு நற்செய்தியா இருக்குது. என்னது? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு ஒருவர் வருவார். ஆவியானவரினால, ஆவியானவருடைய கிரியையின் உதவியுடன் என்ன இந்த உலகத்துக்கு நற்செய்தியை கூறுகிறவர், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லா காயங்கள்ல இருந்தும் கட்டுகள்ல இருந்தும் இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமல்ல புரஜாதிகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு விடிவெள்ளி நட்சத்திரமாக என சிறைப்பட்டிருக்கிற அவர்களுடைய வாழ்க்கையை விடுதலை கொடுக்கிறவராக, கட்டுண்டவர்களுடைய கட்ட அவிழ்க்கிறவராக என ஒருத்தர் வருவார். அவர் ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இருப்பார். அவர் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பார் என்று தீர்க்க தரிசனமா ஏசாயா 61 சொல்லப்படுகிறது. இங்க சொல்லப்படுது பாருங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அப்ப இது தீர்க்க தரிசனமா சொல்லப்படுது. லூக்கா 4 அதிகாரம் 17 வசனத்தை வாசிங்க. லூக்கா 4:17. அப்பொழுது அந்த ஏசாயா 61 எழுதப்பட்ட அந்த புத்தகம் இயேசுவின் இடத்துல கொடுக்கப்படுது. அந்த இயேசு என்ன செய்கிறாரு? அந்த தொழுகை கூடத்துல அந்த ஏசாயா 61 புத்தக சுருளை விரித்து என்ன செய்கிறாரு? அவர் வாசிக்கிறார். எப்படி வாசிக்கிறாரு பாருங்க. இங்க போட்டிருக்குது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இங்க என்ன சொல்லப்படுது? ஏசாயா 61 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இங்க இயேசு லூக்கா 4:17 சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இயேசு பாருங்க என்ன அறிவிக்கிறார்? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதுதான் இன்றைக்கு நாங்க அறிந்த சத்தியமா இருக்குது. அவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள இருக்கிறார். நம்முடைய சரீரம் ஆவியானவருடைய ஆலயமா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இந்த சரீரத்துக்குள்ள கர்த்தர் வாசம் செய்கிறார். அப்ப இங்க சொல்லப்படுது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அங்க சொல்லப்படுது ஏசாயா 61 சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இங்க ஏசாயா லூக்கா 4:17 சொல்லப்படுகிறது, தரித்திரருக்கு. அங்க வாசிங்க அந்த வசனத்தை. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். கடந்த நாட்கள் நாங்க பார்த்தோம், போன வருஷம் தரித்திரருக்கு சுவிசேஷம் என்று 6 வாரங்களாக நாங்க ஒரு சத்தியத்தை நாங்க கேட்டோம். தரித்திரருக்கு சுவிசேஷம். தரித்திரருக்கு சொல்ல வேண்டிய சுவிசேஷம் என்னது? கவலைப்படாதீங்க பிரதர், கவலைப்படாதீங்க சிஸ்டர், உங்களுக்கு பிச்சை எடுக்கிற வாழ்க்கை மாறும். ஆண்டவர் உங்களை என்ன செய்வாரு? பரலோகத்துல கொண்டு வந்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு, உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருவாரு. என்ன அதான் சுவிசேஷம் தரித்திரருக்கு. இல்லாட்டி தரித்திரருக்கு ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவாரு, அதான் தரித்திரருக்குரிய சுவிசேஷம். தரித்திரருக்கு வேற காரியங்களை அறிவிக்கிறதா சுவிசேஷம்? இந்த உலகத்துல நமக்கு பாடு உபத்திரவம் மட்டும்தான் இருக்குது, இந்த உலகத்துல நமக்கு நல்ல வாழ்க்கையே இல்லை, இது ஒரு சுவிசேஷம், இது ஒரு நல்ல செய்தியா? தரித்திரத்துல இருக்கிறவங்களுக்கு எது நற்செய்தி? சிறுமைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு எது நற்செய்தி? பழைய ஏற்பாட்டுல
சிறுமைப்பட்டிருந்த குப்பையா இருந்த அந்த தாவீதை ஆண்டவர் கோபுரத்துல வைத்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதே போல தேவன் உன்னையும் உயர்த்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சிறுமையும் எளிமையும் மாணவனை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப ஒரு தரித்திரனுக்கு என்ன சுவிசேஷம்? உன்னுடைய தரித்திர வாழ்க்கையை என் இயேசு மாற்றுவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இயேசு தரித்திரனுக்கு எப்படி சுவிசேஷத்தை அறிவித்திருப்பாரு? நீ என்னை விசுவாசி, உன்னுடைய தரித்திர வாழ்க்கை மாறும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நீ அதான் தரித்திர வாழ்க்கையிலிருந்து விடுதலையை பெறறதுக்கு அதற்கேற்ற சுவிசேஷம் நமக்கு அவசியமா இருக்கிறது. அப்ப சுவிசேஷம் என்கிறது நற்செய்தி. அப்ப தரித்திரருக்கு ஆண்டவர் அவர்களுக்குரிய நற்செய்தி ஆண்டவர் என்ன செய்தாராம்? அவர் பேசினாராம். இங்க சொல்லப்படுகிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார். லூக்கால சொல்லப்படுகிறது, தரித்திரருக்கு நற்செய்தியை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? தரித்திரருக்கு எப்படி சுவிசேஷம் அறிவிக்கணும்? தரித்திரருக்கு எப்படி நற்செய்தி அறிவிக்கணும்? உங்களுடைய தரித்திர வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? தரித்திர வாழ்க்கையிலிருந்து வெளியே வர்றதுக்கு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு, தேவனிடத்துல தேவன் உனக்கு உண்டு பண்ணின ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுக்கு தேவன் உனக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார், பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார், கிருபையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இதுதான் தரித்திரக்குரிய சுவிசேஷமா இருக்குது. ரைட். அப்ப இங்க சொல்லப்படுகிறது பாருங்க, அப்ப சுவிசேஷம் தரித்திரக்குரிய சுவிசேஷம் இருக்குது. இன்னைக்கு நம்ம இதை பார்க்க போறது இல்லை, இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இதை நம்ம புறவு பார்ப்போம். நாங்க போன கிழமை பார்த்தோம் பாவிகளுக்கு ஒரு சுவிசேஷம். ஆண்டவர் பிறந்தது பாவிகளுக்கான ஒரு நற்செய்தியா இருக்கு. வேதம் சொல்லுது, எல்லோரும் பாவம் செய்து, ரோமர் 3:23 சொல்லுது, எல்லோரும் பாவம் செய்து அவர்கள் தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கிறாங்களாம். எல்லோரும் பாவம் செய்து எப்படி இருக்கிறாங்களாம்? தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கிறாங்களாம். ஆனா கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு தேவன் அந்த பிள்ளைகளை, எல்லாம் பாவம் செய்த பிள்ளைகளை, தேவ மகிமை அற்ற அந்த பிள்ளைகளை தேவன் என்ன செய்கிறார்? கிறிஸ்து இயேசு மூலமாக தேவன் அவர்களை நீதிமான்களாக மாற்றுகிறார், பாவிகளை நீதிமான்களாக மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப நீதிமான்களாக மாற்றுறார். 10வது வசனம் சொன்னது, நீதிமான் ஒருவனும் இல்லை. இயேசு உலகத்துக்குள்ள வந்து நமக்காக காரியங்களை செய்கிறதுக்கு முன்னுக்கு கிரியையின்படி பார்த்தா எந்த ஒரு மனுஷனும் நீதிமான் இல்லை. எல்லாரும் பாவிகளா இருக்கிறாங்க, உணர்வுள்ளவர்கள் இல்லை, தேவனை தேடுகிறவர்கள் இல்லை, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கட்டி போகிறவர்களா இருக்கிறாங்க. நன்மை செய்கிறவர்கள் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்லுது. எல்லாருடைய வாயும் தொண்டையும் அது பிரேத குழி மாதிரி இருக்குது. என்ன, பிரேத குழி, கொடிய புதைக்கிற பிரேத குழி மாதிரி இருக்குது. எல்லாருடைய வாயிலையும் வஞ்சனை இருக்குது சொல்லப்படுது. எல்லாருடைய உதடுகளின் கீழையும் பாம்பின் விஷம் இருக்குது. எல்லாருடைய வாயும் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்குது. என்ன, அவர்கள் கால்கள் என்ன செய்தால் ரத்தம் சிந்துவதற்கு தீவிரித்து கொண்டிருக்குது. நாசமும் நிர்பந்தமும் அவங்களுடைய வழிகளில் இருக்குது. சமாதானத்தின் வழி அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். அவருடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. இப்படிப்பட்டவங்களா தான் எல்லா மனுஷங்களும் இருக்கிறாங்க. எல்லாம் பாவிகளா இருக்கிறதுனால இந்த காரியங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள இருக்குது. ஆனா அங்க பாருங்க, தேவன் என்ன செய்யறாரு? இப்படிப்பட்டவனா மனுஷன் இருக்கும் போது, இப்படிப்பட்ட சுபாவத்தோடு மனுஷன் இருக்கும் போது, பாவத்தினால இப்படிப்பட்ட தீய காரியங்கள் மனுஷனுக்குள்ள இருக்கும் போது ஆண்டவர் என்ன செய்தாரா? மனுஷனுடைய வாய்கள் எல்லாம் பெருமையானவைகளை பேசுகிற, மேட்டிமையானவைகளை பேசுகிற, அந்த ரோமர் 3:19 பாருங்க. ரோமர் 3:19 பாருங்க. இந்த மேட்டிமையான பெருமையான பேச்சுக்களை பேசுகிற, தங்களுடைய செயல்களை, தங்களுடைய சுயநீதியை மேன்மைப்படுத்தி என்ன அதை பெருசா பேசுகிற இந்த மனுஷர்கள் யாவருடைய வாய்கள் அடைக்கும்படியாக எல்லாம் மத ரீதியான பிரசங்கியாளர்களுடைய, எல்லாம் மதத்தை பின்பற்றுகிறவர்களுடைய, பொய்யான தெய்வங்களை பின்பற்றுகிறவர்களுடைய வாய்கள் அடக்கும்படியாக, வாய்கள் அடைக்கப்படும்படியாக இந்த உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களா இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க, இந்த சுயநீதிக்காரங்க, மேன்மை பாராட்டுகிறவங்க, தங்களுடைய செயலை மேன்மை பாராட்டுகிறவங்க யாவரும், இந்த சுயநீதிக்காரர்கள் யாவரும் எப்படி இருக்கிறாங்க? தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு, நரகத்துக்கு ஏதுவானவர்களா இருக்கிறாங்க.
நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது எல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்கிற பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடினால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. அந்த வசனம் என்ன சொல்லுது? எந்த மனுஷனும், எல்லாம் சேர்ந்து வாசிங்க, எந்த மனுஷனும், சத்தமாக, எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அழகா சொல்லுது. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? அதை செய்யறதுனால எந்த ஒரு மனுஷனாலையும் நீதிமானாக முடியாது. ஏன் நீதிமானாக முடியாது? ஏனென்றால் எந்த ஒரு மனுஷனாலையும் நியாயப்பிரமாணத்தை 100% சரியா செய்ய முடியாது. எந்த ஒரு மனுஷனுடைய சுயபலத்தினாலும் சுயநீதியினாலும் சுய கிரியையினாலும் நியாயப்பிரமாணத்தை பூரணமா கடைபிடிக்க முடியாது. அழகா சொல்லப்படுது. அதன் அந்த கிரியை செய்யறதுனால நீதிமானாக்கப்பட முடியாது. அப்ப எப்படி நீதிமானாக்கப்பட முடியும்? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே என்னால இந்த நியாயப்பிரமாண கிரியை செய்ய முடியாது, அதன் மூலமா நீதிமானாக்கப்பட முடியாது. ஆனா என் ஆண்டவரால் என்னை மீட்க முடியும், என்னை ரட்சிக்க முடியும், என்னை நீதிமானாக்க முடியும். அவருடைய கிரியின் மேல நான் என்னுடைய விசுவாசத்தை வைக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இங்க பாருங்க, இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கிரியை இல்லாமலே, நியாயப்பிரமாணத்தின் கிரியை இல்லாமலே தேவநீதி உண்டாகுதான். எப்படி உண்டாகுதான்? ஒரு மனுஷனுக்கு, ஒரு பாவியாகிய மனுஷனுக்கு கிரியை இல்லாமலே தேவநீதி வருதான். தேவநீதி எப்படி வருதான்? கிரியை இல்லாமலேயே வருதான். எப்படி வருது பாருங்க. தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அப்படின்னு என்ன சொல்லுது? முழு பழைய ஏற்பாடும் சொல்லுதான். என்ன சொல்லுதான்? முழு பழைய ஏற்பாடும் கிருபையை குறித்து சொல்லுதான். முழு பழைய ஏற்பாடும் கிரியை குறித்து சொல்லல. முழு பழைய ஏற்பாடு என்னத்தை குறித்து சொல்லுதான்? கிருபையை குறித்து சொல்லுதான். ஆண்டவருடைய கிருபையா என்ன செய்கிறார்? மன்னித்திருக்கிறார், கிருபையா ஏற்றுக்கொள்றார். நம்ம போன கிழமை பார்த்தோமே, ஆண்டவர் உன்னுடைய பாவங்களை கிருபையாக இலவசமாக நீக்கி இருக்கிறார், அகற்றி இருக்கிறார், முதுகுக்கு பின்னுக்கு எறிந்திருக்கிறார், சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவைகள் ஆண்டவர் எண்ணுவது இல்லை. ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக செய்வது இல்லை, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக செய்வது அல்ல. எதனால? நம்முடைய கிரியையினால அல்ல, அவருடைய கிருபையினால, அவருடைய அன்பினால, அவர் நம்முடைய ஆத்மாவை நேசிக்கிறதுனால நம்மளை அழிவின் குழியிலிருந்து விளக்குறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இங்க அழகா சொல்லப்படுது. இந்த வசனத்தை பாருங்க, அழகா சொல்லப்படுகிறது. தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. எது? நியாயப்பிரமாணம் இல்லாமல், உங்களுடைய சுய கிரியை இல்லாமல், உங்களுடைய நல்ல கிரியைகள் இல்லாமலேயே தேவன் உங்களுக்கு நீதியை தருகிறவராய் இருக்கிறார். நீங்க கிரியை செய்யாமலேயே தேவன் உங்களுக்கு நீதியை தருகிறவராய் இருக்கிறார். தேவன் குமாரனுடைய நீதியை உங்கள பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கல்வாரி சிலுவையில அவர் உங்களோட பாவத்தை அங்க குமாரன்ல பார்த்ததால இன்னைக்கு உங்கள இயேசுவினுடைய நீதியை பார்க்கிறார், தேவ நீதியை பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகையினால இங்க சொல்லப்படுது பாருங்க, தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி வெளியாக்கப்பட்டிருக்கிறது? அதை குறித்து பழைய ஏற்பாடு முழுக்க தீர்க்க தரிசனம் சொல்லுதான். இப்ப பைபிள்ல பாருங்க, நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் என்னது? முழு பழைய ஏற்பாடு, ஆதியாகமம் தொடக்கம் மல்கியா வரைக்கும். என்ன நியாயப்பிரமாணம் என்னது? நான் போன கிழமை சொல்லி தந்தேன். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம். இதைத்தான் என்ன சொல்லுவாங்க? தோரான்னு சொல்லுவாங்க, நியாயப்பிரமாணம் என்று சொல்லுவாங்க. மோசே எழுதினது. இந்த புத்தகங்கள் எல்லாம் யார் எழுதினது? மோசே எழுதினது. ரைட். இதுக்கு புறவு வர்ற மற்ற புத்தகங்கள் எல்லாம் சொல்லுவாங்க தீர்க்க தரிசன புத்தகங்கள். என்ன புத்தகங்கள்? தீர்க்க தரிசன புத்தகங்கள். மற்றது சங்கீதங்கள், பாட்டுகள் என்று இருக்குது. என்ன சங்கீதங்கள்? மற்றதெல்லாம் தாவீது, சாலமோன், இப்படி நிறைய சங்கீதக்காரர்கள் எழுதின சங்கீதங்கள். அப்ப பழைய ஏற்பாட்டை எப்படி சொல்லுவாங்க என்றால், நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் சங்கீதங்களும், இப்படித்தான் பழைய ஏற்பாடு சொல்லுவாங்க. முழு பழைய ஏற்பாடையும் சொல்லுவாங்க. அப்ப இதை எதை குறிச்சு சொல்லுது? முழு பழைய ஏற்பாட்டை குறிச்சு சொல்லுது. இது சொல்லுது முழு பழைய ஏற்பாடும் சாட்சி இடுகிறதா. முழு பழைய ஏற்பாடு என்ன எடுக்கிறதா? சாட்சி இடுகிறதா. என்ன சாட்சி இடுகிறதா? நியாயப்பிரமாணத்தின் கிரியை இல்லாம, நியாயப்பிரமாணம் இல்லாம
தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பாவிக்கு ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வழி இருக்கு. அதான் இயேசு கிறிஸ்து, அதான் ஆட்டுக்குட்டியானவர், அதான் பஸ்கா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதான் அடிக்கப்பட்ட கண்மலை. நீ அடிக்கப்பட தேவையில்லை. உன்னுடைய பாவங்களுக்காக நீ அடிக்கப்பட தேவையில்லை. உன்னுடைய தாகம் நிவர்த்தியாவதற்கு நீ அடிக்கப்பட தேவையில்லை. உனக்காக கண்மலையாகி இயேசு கிறிஸ்துவானவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உனக்காக ஒரு கண்மலை அடிக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக ஒரு ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? லூக்கா 16 பார்த்தோம். அந்த மகா பிரதான ஆசாரியனாகிய ஆரோன், அவன் வருஷத்துக்கு ஒருக்க தான் எங்க போக முடியும்? கிருபாசன தண்டையில, மகா பரிசுத்த தலத்தில் இருக்கிற கிருபாசன தண்டைக்கு போக முடியும். அதையும் பலிகளோடு போகணும். அவன் போயிட்டு என்ன செய்யணும்? அங்க ரத்தத்தை தெளிக்கணும். என்ன? அவன் பாவ அறிக்கை செய்யணும். ஜனங்களுடைய பாவங்களுக்கு, அவனுடைய குடும்பத்தினுடைய பாவங்களுக்கு, முழு சபையாருடைய பாவங்களுக்கு பாவ அறிக்கை செய்யணும். அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? நம்ம மேல அன்பு வைத்ததுனால, நம்ம மேல கிருபை உள்ளவரா, இரக்கம் உள்ளவரா இருக்கிறதுனால, அவருடைய இரக்கத்தின் நிமித்தம், கிருபை நிமித்தம், அன்பின் நிமித்தம் ஆண்டவர் இலவசமாக நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். நம்முடைய செயல்களை பார்த்து மன்னிக்கல. நான் ஏதோ நல்ல செயல் செய்ததால மன்னிக்கல, என்னைய பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரல. அவர் குமாரனுடைய கிரியை நிமித்தமாக, கல்வாரி சிலுவையில குமாரன் நமக்காக செய்ததை பார்த்து நம்மளை இலவசமாக ரட்சித்தார், கிருபையாக ரட்சித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப நமக்கு தேவநீதி எப்படி கிடைத்தது? எல்லாம் சொல்லுங்க. இலவசமாக கிடைத்தது, கிருபையாக கிடைத்தது, தேவனுடைய அன்பு நிமித்தம் கிடைத்தது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இலவசமாக கிடைத்தது, கிருபையாக கிடைத்தது, தேவனுடைய அன்பின் நிமித்தம் கிடைத்தது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதனாலதான் நம்ம படிக்கிறோம், கிருபையினாலே நான் மீட்கப்பட்டேன், அன்பினாலே நான் நடத்தப்பட்டேன், தேவ ஆவியினால நான் வாழ்கிறேன். என்ன? நான் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார், கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ரைட். இங்க பாருங்க, இங்க என்ன நடக்குது? என்ன சொல்லுது? முழு பழையற்பாடும் தீர்க்கதரிசனமா சொல்லுதான். முழு பழையற்பாடும் சாட்சி சொல்லுதான். என்னது? தேவநீதி உங்களுக்கு கிடைக்கும். தேவநீதி ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். பாவிகளாகிய உங்களுக்கு தேவனுடைய நீதி இலவசமாக கிருபையினால, தேவன் உங்களை நேசிக்கிறதுனால கிடைக்கும் என்று சொல்லுதான். அடுத்த சொல்றதை பாருங்க. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே படிக்கும் தேவநீதியே. இப்ப அந்த தேவநீதி பழைய ஏற்பாட்டில சாட்சியிடுகிற, பழைய ஏற்பாடு சாட்சியிடுகிற தேவநீதி நமக்கு நியாயப்பிரமாணத்தினால கிடைக்காதான். எப்படி கிடைக்குமா? இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால கிடைக்குமா? அப்ப சுவிசேஷம் என்ன சொல்லுது? சுவிசேஷம் என்ன சொல்லுது? பாவிக்கு சுவிசேஷம் என்ன சொல்லுது? பாவியாகிய உனக்கு தேவநீதி ஆயத்தமா இருக்குது. நீ தேவநீதியை பெற்றுக்கொள்ளணும் என்றால் நீ கிரியை செய்து கொண்டிருக்க கூடாது. நீ கிரியை செய்து நான் தேவநீதியை பெற்றுக்கொள்றேன் என்று எதிர்பார்க்கிறது முட்டாள்தனம். உன்னுடைய சுய கிரியையினால தேவநீதியை சுதந்திரிக்க முடியாது. உன்னுடைய சுய செயல்களினால, சுய முயற்சியினால தேவனிடத்திலிருந்து எதையாவது பெறலாம் என்று நீ நினைக்க வேண்டாம், பெற முடியாது. பைபிள் என்ன சொல்லுது? உன்னுடைய சுய செயல்களினால அல்ல, நியாயப்பிரமாணத்தை நீ பூரணமா கடைபிடிக்கிறதுனால அல்ல, உன்னால கடைபிடிக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தின் சகல நீதிகளையும் உனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைபிடித்திருக்கிறார். உன்னால முடியாத காரியத்தை இயேசு செய்து முடித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? என்னால முடியாத காரியத்தை இயேசு செய்து முடித்திருக்கிறார். அது விசுவாசிக்கிறதுனால, அந்த இயேசுவை நமக்காக கிரியை செய்கிற அந்த இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அழகா சொல்லப்படுது பாருங்க. எப்படி சொல்லப்படுது பாருங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமும் சாட்சியிடுகிறது. முழு பழையற்பாடும் சாட்சியிடுகிறது. எதை குறித்து? வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிற தேவநீதியை குறித்து. நம்முடைய சுயக்கிரியை இல்லாமல் வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிற தேவநீதியை குறித்து. அது என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதி. அப்ப பாவியின் மேல தேவநீதி பலிக்குதான். எப்படி பலிக்குதான்? இயேசு கிறிஸ்துவ அந்த பாவி ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த இயேசு கிறிஸ்துவ அந்த பாவி விசுவாசிக்கும் போது, அந்த பாவி
தேவ நீதியை சுதந்திரித்துக் கொண்டு நீதிமானாக்கப்படுறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அழகா வசனம் சொல்லுது பாருங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே, எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி. நம்ம இந்த உலகத்துல என்ன சொல்லுவோம்? கருணாக்குக்காரன் சொன்னா பலிக்கும், கருணாக்குக்காரன் சொன்னா அப்படியே பலிக்கும், ஏதாச்சும் சாபம் விட்டா அது பலிக்கும் என்ன அப்படின்னு சொல்லுவோம். பலிக்கும், அது என்ன செய்யுமா? பலிக்கும், அப்படியே நடக்கும், சொன்ன மாதிரியே நடக்கும். பலிக்கும் இங்கிலீஷ் மொழியில சொல்றது ஹண்ட், அப்படின்னா வேட்டையாடும். என்ன செய்யுமா? வேட்டையாடும். நீ எவ்வளவுதான் ஸ்பீட்டா பாவத்துக்குள்ள ஓடி ஓடி பறந்து தெரிஞ்சாலும் என்ன, ஒரு வேட்டைக்காரன் அந்த பிடிக்க போகிற மிருகமோ பறவையோ எவ்வளவு வேகமா போனான், அவன் அதை விட என்ன செய்யறான்? முந்தி சென்று அதை வேட்டையாடுறதுக்கு அவன் தீ விரிக்கிறான். என்ன, ஒரு மானை சிறுத்தை ஒன்று வேட்டையாட போகுதுண்டா, மான்ற ஸ்பீடுக்கு ஓடனா என்ன செய்ய முடியாது? வேட்டையாட முடியாது. அதை வேட்டையாடணுமா இருந்தா, அதை திரட்டி பிடிக்கணுமா இருந்தா என்ன செய்யணும்? அதை விட வேகமா ஓடணும். தேவ நீதி என்ன செய்யறான்? வேகமா வந்து நம்மளை பற்றி பிடிக்கிறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அங்க சொல்லப்படுது பாருங்க, தேவ நீதி என்ன செய்தான்? இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே. அப்போ எந்த ஒரு பாவியா இருந்தாலும் சரி, அவன் எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் செய்த பாவம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, என்ன பாவமா இருந்தாலும் சரி, அந்த மனுஷனுக்கு ரட்சிப்பு உண்டு. அந்த மனுஷன் தேவ நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? தன்னையை தாழ்த்தி, இயேசு எனக்காக காரியங்களை செய்திருக்கிறார், அவருடைய கிருபை மேல விசுவாசம் வைக்கும், அவர் மேல விசுவாசம் வைக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அந்த பாவி மேல தேவ நீதி பலிக்குமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அங்க சொல்லப்படுது பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. இன்றைக்கு நீங்க எதனால நீதிமான்களா இருக்கிறீங்க? நீங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுனால நீங்க நீதிமான்களா இருக்கிறீங்க. கல்வாரி சிலுவையிலே இயேசு எனக்காக யாவும் செய்து முடித்தார் என்றதை விசுவாசிக்கிறதுனால, எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிரோடு எழுந்தார் என்றதை விசுவாசிக்கிறதுனால நீங்க தேவனுடைய நீதியை பெற்றிருக்கிறீங்க. நீங்க நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க பாவிகள் அல்ல, நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால நீங்க நீதிமான்களா இருக்கிறீங்க. இதைத்தான் இந்த சுவிசேஷம் சொல்லுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப பாருங்க, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும், சொல்லுங்க, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும், எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. சுவிசேஷம் என்ன சொல்லுது? ஒரு பாவிக்கு என்ன சொல்லுது? ஒரு பாவிக்கு நற்செய்தியை பாருங்க, அங்க பவுல் அழகான வழி எழுதி வச்சிருக்கிறார். ஒரு பாவிக்கு எப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை, எப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தி எழுதி வச்சிருக்கிறார். அவர் எப்படி எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. நீ யாரா இருந்தாலும் சரி, நீ எவனா இருந்தாலும் சரி, நீ விசுவாசிப்பி என்றா, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும், விசுவாசிக்கிற எவர்கள் மேலும் தேவ நீதி பலிக்கும். விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும், விசுவாசிக்கிற எவர்கள் மேலும் தேவ நீதி பலிக்கும், வித்தியாசமே இல்லை. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும், என்னத்தை விசுவாசிக்கிற? யாரை விசுவாசிக்கிற? இயேசுவை விசுவாசிக்கிற, இயேசு கல்வாரி சிலுவையில செய்தவைகளை விசுவாசிக்கிற எந்த ஒரு மனுஷனுக்குள்ளும், எந்த ஒரு மனுஷன் மேலும் தேவ நீதி வரும், தேவ நீதி பலிக்கும், தேவ நீதி உண்டாகும். அந்த மனுஷன் தேவ நீதியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இதுதான் அந்த மனுஷனுக்குரிய சுவிசேஷமா இருக்குது. இதுதான் அந்த மனுஷனுக்குரிய சத்தியமா இருக்குது. அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்க மாட்டாரு. அந்த நீதி எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்காது. இயேசுவை விசுவாசிச்சா போதும், இயேசுவின் கிரியையை நம்பினா போதும், அவருடைய கிருபையை நம்பினா போதும், அவர் மேல தேவ நீதி பலிக்கும், அவன் நீதிமானாக்கப்படுவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அங்க அழகா சொல்லுது, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும், விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும், விசுவாசிக்கிற எவர்கள் மேலும். அங்க போன ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் அருமையா பேசினார். என்ன, மார்க்கு 11:23, அதை நம்ம நிறைய தடவை பேசியிருக்கிறேன். அதெல்லாம் நீங்க எத்தனை தடவை கேட்ட பிரசங்கம் அவர் பண்ணார். என்ன, எவனாகிலும், யாரு எவனாகிலும், அதை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். உங்களுக்கு புத்தகங்களும் தந்திருக்கிறேன். யாரா இருந்தாலும் சரி,
ஆணோ பெண்ணோ, பணக்காரனோ ஏழையோ, என்ன பெரிய போதகரோ சாதாரண ஆட்களோ, யாரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி, அவன் விசுவாசத்தோடு சொன்னால் அப்படியே நடக்கும். அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும். இங்கேயே அதான் சொல்லுது. அவன் யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும், தீமை செஞ்சிருந்தாலும், பாவம் செஞ்சிருந்தாலும், பாவியில பிரதான பாவி என்று சொன்ன அவனை போல இருந்த பாவியா இருந்தாலும் சரி, அவன் மேல தேவநீதி பலிக்கும், அவன் மேல தேவநீதி உண்டாகும். அவனாலேயே நீதிமானாக்கப்பட முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப பாருங்க, யாரா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, ஏன்னா பைபிள் சொன்னதுதான், எல்லா ஜனங்களும் பாவம் செய்து எல்லா ஜனங்களும் தேவ மகிமை அற்றவர்களா இருக்கிறாங்க. இப்படி எல்லா ஜனங்களும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவங்களா இருக்கிறாங்க. பைபிள் என்ன சொல்றது? இயேசுவினுடைய தேவனுடைய சித்தம் என்னது? இந்த பாவம் செய்த, இந்த தேவ மகிமை அற்று கிடக்கிற இந்த எல்லா ஜனங்களும் செத்து நரகத்துக்கு போறது தேவனுடைய சித்தம் அல்ல. செத்து நரகத்துக்கு போறது தேவனுடைய சித்தம் அல்ல. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இவங்கெல்லாம் செத்து நரகத்துக்கு போறது தேவனுடைய சித்தம் அல்ல. அதனாலதான் குமாரன் அனுப்பி அவரை சாக வைத்தார், அவரை பலியா மாத்தினார். எதற்காக? முழு ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவரை பலி கொடுத்தார். எதனால? நாங்க செத்து நரகம் போகக்கூடாது, நாங்க அழிவின் குழிக்குள்ள போகக்கூடாது. ஏன்னா நம்முடைய ஆத்மாவை நேசிக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களையும் நேசிக்கிறார். பாவத்தை வெறுக்கிறார், ஆனா அந்த ஆத்மாவை நேசிக்கிறார். பாவம் செஞ்சு கொண்டு அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆத்மாவை நேசிக்கிறார். ஒவ்வொரு பாவம் செய்து கொண்டிருக்கிறவனுடைய ஆத்மாவை தேவன் நேசிக்கிறார். அவன் அழிந்து போகக்கூடாது விரும்புகிறார், அவன் கெட்டு போகக்கூடாது விரும்புகிறார். என்ன? அவன் கெட்டு போகக்கூடாது. அவனுடைய ஆத்மா என்ன செய்யப்படணும்? அழிவின் குழியில இருந்து, அந்த நரகத்துக்குள்ள போகிற அந்த வாழ்க்கையில இருந்து விடுவிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், இயேசுவை அறிந்து கொள்ளணும். அதன் மூலமாக தேவனுடைய நித்திய வாழ்க்கைக்குள்ள வரணும். நித்தியமா அவரோடு கூட வாழணும் என்று தேவன் விரும்புகிறார். யார் வாழணும்? சர்ச்சுக்கு வர்றவங்க மட்டும் இல்லை, சர்ச்சுக்கு வெளியில ரட்சிக்கப்படாம இருக்கிற, இயேசு அறிந்து கொள்ளாம இருக்கிற, இயேசுவை விசுவாசிக்காம இருக்கிற, என்ன விடுதலைக்காக தேடி அடைந்து கொண்டிருக்கிற, உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற, தேவன் அறியாம வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஒருவேளை அவன் பெரிய பெரிய பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறான், ஆண்டவர் அவனை நேசிக்கிறார். அவனுடைய ஆத்மா அழிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அவனுடைய ஆத்மா செத்து நரகத்துக்கு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லா ஜனங்களுடைய ஆத்மா ஈடேற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லா ஜனங்களுடைய ஆத்மா ஈடேற வேண்டும், பரத்துக்கு வரணும், நித்தியமா வாழணும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. இப்ப அவங்க எல்லாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் இயேசுவை விசுவாசிப்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுக்கு விளங்குதா? இயேசுவை விசுவாசிக்கிறது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியமா இருக்குது. நானும் நீங்களும் பாக்கியவான்களா இருக்கிறோம். கர்த்தரை தன் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாம் சொல்லுங்க. கர்த்தரை என் தெய்வமாக நான் கொண்டிருப்பதால் நான் பாக்கியவானா இருக்கிறேன். கர்த்தரின் ஆத்துமாவை நேசிக்கிறார், கர்த்தரின் ஆத்துமாவை நேசிக்கிறார். நான் அழிவின் குழிக்கு நீங்களாக்கப்பட்டவனா இருக்கிறேன். நான் அழிவின் குழிக்கு நீங்களாக்கப்பட்டவனா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் ராஜ்யத்தின் பிள்ளையா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரனா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எனக்கு நித்திய வாழ்க்கை உண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் நீதிமானா இருக்கிறேன். நான் தேவனுடைய நீதியை இலவசமாக கிருபையாய் பெற்றுக்கொண்டவனா இருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவன் என்னை கிருபையா மீட்டெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதைத்தான் சுவிசேஷம் சொல்லுது, இதைத்தான் தேவனுடைய சுவிசேஷம் சொல்லுது. அது எவர்கள் மேலும் எவர்களுக்குள்ளும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அப்ப இந்த ஜனங்கள் எல்லாரையும் தேவன், இந்த தேவன் நீதி அவங்க எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ளணும் என்று விரும்புகிறார். எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? இந்த உலகம் அனைத்திலும் இருக்கிற இன்றைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கிறோம், எவ்வளவு பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், அட்டூழியங்கள் நடந்து கொண்டே இருக்குது. இந்த ஜனங்கள் எல்லாம் நம்ம நினைக்கிறோம் இவங்கெல்லாம் செத்துறணும், நாசமா போயிடணும், மண்ணா போயிடணும், இவங்கெல்லாம் இருக்கிறதுக்கு இல்லாம போயிடணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா
ஆனா தேவன் இப்படிப்பட்ட இந்த ஆத்துமாக்களை நேசிக்கிறார். இவங்க மனம் திரும்பணும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த அக்கிரமக்காரங்க யாவரும் மனம் திரும்பணும் என்று தேவன் விரும்புகிறார். அவங்க அழிந்து போகக்கூடாது, அவங்களுடைய ஆத்மா அழிந்து போகக்கூடாது, அவங்க செய்கிற அக்கிரமம் அகற்றப்படணும், அவங்க மாறணும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளை எப்படி தப்பு செஞ்சாலும் அவன் செத்து நாசமா போகணும், அழிந்து போகணும் என்று விரும்ப மாட்டார். ஏன்னா அவர் என்னத்தை விரும்புவாரு? அவர் என்னத்தை விரும்புவாரு? என் பிள்ளை மனம் திரும்பும், நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கை வாழணும். இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்துல இந்த இளையகுமாரன் உண்மையில நம்ம வாசிக்கிறோம். என்ன அங்க தகப்பனை விட்டு தூரமா போறாரு. யாரு? அந்த இளையகுமாரன் போறாரு. தகப்பன் இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு துன்மார்க்கமா பாவ வழியில தீய வழியில செலவழிக்கிறார். செலவழிச்சாலும் தகப்பனுடைய உள்ளம் அந்த குமாரன் மேலதான் இருக்கு. என் பிள்ளை எப்ப வருவான்? அப்படிதான் நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு அழிந்து போய் கொண்டிருக்கிற இந்த ஆத்துமாக்கள் எல்லாம், அந்த ஆத்துமாக்கள் ஆண்டவர் நேசிக்கிறார். அது எப்ப என்னிடத்துல திரும்பி வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஆண்டவர் விட்டு தூரமா இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் எப்ப அவர் அண்டையில வருவாங்கன்னு பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப அழகா இங்க சொல்லுது பாருங்க, எல்லார் மேலும் எவர்கள் மேலும் அவங்க இயேசுவை விசுவாசிக்காம இருந்தாங்க, யாரா இருந்தாலும் சரி, இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தேவ நீதியை பெற்றுக் கொள்ள முடியும். அவர்கள் விடுதலை அடைய முடியும், அவர்கள் விடுதலை அடைய முடியும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எவர்கள் மேலும் படிக்கும் வித்தியாசமே இல்லை. அதுக்கு அடுத்த வசனம் நான் சொல்றது பாருங்க, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி இலவசமாக அவருடைய கிருபையினால். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இந்த பாவிகளாகி இந்த மனுஷர்கள் கிருபையினால். என்ன கிருபை? அவங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசம் அப்படின்னு என்னது? இயேசு எனக்காக யாவையும் செய்து முடித்தார், கல்வாரி சிலுவையில எனக்காக பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் என்று விசுவாசிச்சா போதும். என்ன ரோமர் 10ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது பாருங்க, அழகா சொல்லப்படுது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் ரோமர் 10வது அதிகாரம் ரோமர் 10வது அதிகாரம் அங்க சொல்லப்படுது பாருங்க, 3வது வசனத்தில் என்று எப்படி என்றால் அவர்கள் தேவனீதை அறியாமல் முதலாவது வசனத்திலிருந்து வாசிப்போம். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமா இருக்கிறது. பவுல் எழுதுகிறாரு, சகோதரரே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும். இதை போய் இஸ்ரவேலர்கிட்ட சொன்னா அவங்க கல்லாலே அடிப்பாங்க. நாங்க மீட்கப்படணுமா? நாங்க ரட்சிக்கப்படணுமா? அவங்க ரட்சிச்சு கொண்டிருக்கிறாங்க, நாங்க ரட்சிக்கப்பட்டுதான் இருக்கணும். இன்னைக்கு நான் என்ன நம்முடைய சபையாக்கிட்ட நீங்களாம் ரட்சிக்கப்படணும், நாங்க தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோமே தம்பி, நாங்க சர்ச்சுக்கெல்லாம் வரணும், காணிக்கை கொடுக்குறோம், ஜெபம் பண்றோம், என்ன நாங்க டிவியில அந்த கிறிஸ்தவ நிகழ்ச்சி பார்க்கிறோம், என்ன 40 நாள் உபவாசம் இருக்கிறோம், அது செய்யறோம், இது செய்யறோம், ஆண்டவருக்கு இப்படி செய்யறோம், அப்படி செய்யறோம், நாங்களாம் ரட்சிக்கப்பட்டு தானே இருக்கிறோம். நான் சொல்றேன், இப்படிப்பட்ட ஆட்கள் நான் சொல்றேன், நீங்க ரட்சிக்கப்படணும். என்ன எப்படி வரும்? போவோம். ஆத்திரம் வருமா வராதா? வருமா வராதா? வரும். நீங்க ரட்சிக்கப்படணும், நீங்க மனம் திரும்பணும். உள்ள வெளியில சிரிச்சாலும் உள்ள வரும். அப்ப இதை போயிட்டு இஸ்ரவேலர்கிட்ட சொன்னாங்க நடக்கும். ஆனா பவுல் சொல்றாரு, சகோதரரே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும். இன்றைக்கு நம்ம நான் என்ன பிரயாசப்படுறேன்? நம்ம என்ன பிரயாசப்படுறோம்? இந்த சபை முழுவதும் இந்த சபாக்கிரம பைபிள் ஸ்டடியிலே நிறைஞ்சிருக்கும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? நம்முடைய சபை நான் சேர்த்துக்கிறதுக்கு வராத ஆட்களும் அழிஞ்சு போயிடணும். இந்த கூட்டத்துக்கு வராதால எல்லாரும் அதுவும் தொழிலெல்லாம் நாசம் அப்படியே நம்ம விரும்புகிறோம். அவங்க இன்னும் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்க நல்லா இருக்கணும். ஒரு நல்ல தகப்பன் இப்படித்தான் நினைப்பார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? இவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், ஏன்னா அழிந்து போகக்கூடாது, ஏன்னா இவங்க ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், கலந்து கொள்ளணும், ஆண்டுடைய வார்த்தையை தாகம் உள்ளவங்களா இருக்கணும். மாறானது நீரோட வாஞ்சித்து கதறுவது போல இந்த ஆத்துமாக்கள் என்ன செய்யணும்? ஆண்டுடைய வார்த்தையின் மேல தாகமா இருக்கணும். இதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய ஜபம், இதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய விண்ணப்பமா இருக்குது. அப்ப இங்க சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதாவது என்னது? இயேசு அறிந்து கொள்ளணும், இயேசு அறிந்து கொள்ளணும்.
இன்னும் அவங்க என்ன மேசியா வருவாரு, மேசியா வந்துட்டாரு, மேசியா தான் இயேசு கிறிஸ்து, அவர் தான் எங்களை விடுவிக்கிறவர், அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நுழைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று அறிந்து கொள்ளணும். இயேசுதான் மேசியா என்பதை அறிந்து கொள்ளணும். இயேசுதான் இரட்சகர் என்பதை அறிந்து கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனங்களை அறிந்து கொள்றாங்க இல்ல, இன்றைக்கு அறிந்து கொள்றாங்க இல்ல. ஜூத ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை ஆண்டவர் இரட்சகர் என்பதை அறிந்து கொள்ளணும். அதான் பவுலுடைய விருப்பமா இருக்குது, அதுதான் நம்மளுடைய விருப்பமா இருக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப அதான் நம்முடைய ஜெபமா இருக்கணும், அதான் நம்முடைய ஜெபமா இருக்கணும். முதலாவது நம்ம மாறணும், நம்முடைய வீட்டார் மாறணும், அவங்க ரட்சிக்கப்படணும். அதுக்கப்புறம் தான் வெளியாக்கு. ஆண்டவர் ஜூதர்கள் வழியாகத்தான் சுவிசேஷத்தை கொண்டு வந்தார் வெளியில. ரட்சிப்பு ஜூதர் வழியாகத்தான் வருது. அப்ப இங்க சொல்றாரு அவங்க ரட்சிக்கப்படணும். அதான் அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய விருப்பமா இருக்குது, விண்ணப்பமா இருக்குது. அப்ப ரட்சிப்பு அப்படின்னா இயேசு அறிந்து கொள்ளணும். ரட்சிப்பு எப்படி வரும்? இயேசு அறிந்து கொள்றதுனால வரும். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் ஒன்றென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்ல. ஜூதருக்கு வைராக்கியம் இருக்குதான், கடவுள் பக்தி இருக்குதான். இன்றைக்கும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்குமே, அவங்க எந்த மதமா இருந்தாலும் இனமா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நிறைய பேருக்கு என்ன இருக்குது, முக்காவாசி பேருக்கு என்ன இருக்குது, கடவுளை குறித்து ஒரு வைராக்கியம் இருக்குதா இல்லையா, கடவுள் பக்தி இருக்கா இல்லையா. அவங்க இதுதான் உண்மையான கடவுள் என்ற அந்த அறிவு தான் இல்லை. ஆனா அவங்களுக்கு கடவுள் பக்தி இருக்குது, வைராக்கியம் இருக்குது. ஆனா ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அது என்ன வைராக்கியம் அல்ல? அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை, ஞானமுள்ள காரியம் அல்ல. அங்க சொல்றது எப்படி என்றால், அவர்கள் தேவநீதியை அறியாமல், அவங்க என்னத்தை அறியலையாம்? என்னத்தை அறியலையாம்? தேவநீதியை அறியலையாம். சுவிசேஷம் சொல்லுகிற தேவநீதியை அறியலையாம். அவங்க என்னத்தை செய்யறாங்களாம்? தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடினால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க என்று தங்களுடைய சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடினால் நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு இந்த மதங்கள் மார்க்கங்களை பின்பற்றுகிற ஜனங்கள் அதிகமா பாவிக்கிற வார்த்தை நான் என்ன செய்யணும். யார் ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் கேட்டது போல, நான் என்ன நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீ ஒன்னும் செய்யவே தேவையில்லை. நீ என்ன செஞ்சாலும் நீதிமானாக்கப்பட நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. உன்னுடைய செயல்களினால நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். இது விளங்கவே இல்லை. நான் அந்த மலை ஏறணுமா, அங்க பாத யாத்திரை போகணுமா, கல்வாரிக்கு போகணுமா, எருசலேம் போகணுமா, இஸ்ரவேல் போகணுமா, யோர்தான் நதிக்கு போய் ஞானஸ்நானம் எடுக்கணுமா, அங்க இருக்கிற தண்ணி எடுக்கணும், மக்கால இருக்கிற தண்ணி எடுக்கணுமா, அங்க இங்க இருக்கிற எங்க போகணும், என்ன அந்த மலை ஏறணுமா, இந்த மலை ஏறணுமா, இவ்வளவு தூரம் நடக்கணுமா, இவ்வளவு காணிக்க கொடுக்கணுமா, இவ்வளவு நேர்த்தி வைக்கணுமா, என்ன உங்களுடைய செயல்கள். இன்னைக்கு இவங்கெல்லாம் இந்த செயல்களை மேன்மை பாராட்டுறாங்க. என்ன இத்தனை தேங்காய் உடைக்கணுமா, இதெல்லாம் யாருடைய செயல்? இவ்வளவு பேருக்கு தான தர்மம் பண்ணணுமா, புண்ணியம் பண்ணணுமா? இன்னைக்கு இந்த பூமியில இருக்கிற மதங்கள் மார்க்கங்களை பாருங்க. அவங்க ஏதோ நல்லது செய்யறதுனால, அவங்க ஏதோ இதெல்லாம் செய்யறதுனாலதான் இதான் சுயநீதி நிலைநிறுத்த தேடுகிறபடினா அதுதான் அந்த பரிசையன் செய்யறான். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல நாங்க 2 பேர்ல ஜெபத்தை குறிச்சு கடந்த நாட்களை பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஒன்று பரிசேயன், இன்னொன்று ஆயக்காரன். பரிசேயன் இன்னொருத்த ஆயக்காரன், வழி தண்டுபவன். பரிசேயர் வந்து எப்படி ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, நான் அநியாயக்காரன், மற்ற இவங்களை போல இல்ல, என்ன செய்யறான்? மற்றவங்களை தாழ்த்தி இவனை உயர்த்துறான். பெரும் அங்கேயே வந்துருச்சு. 2வது, நான் தசமமாக கொடுக்குறேன், ஜெபம் பண்றேன், உபவாசம் பண்றேன், அது செய்யறேன், இது செய்யறேன், நான் செய்யறேன், நான் செய்யறேன், நான் செய்யறேன், நான் செய்யறேன். அவனுடைய செயலை சுயநீதி தான் சுயநீதி. அவன் என்னத்தை நிலைநிறுத்துறான்? அவன் செய்த செயல்களை நிலைநிறுத்துறான், சுயநீதியை நிலைநிறுத்துறான். ஆனா அந்த வரி தண்டுபவன், அந்த ஆயக்காரன் என்னத்தை நிலைநிறுத்துறான்? ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். ஆண்டவர் சொல்றாரு, அந்த பரிசேயன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் கடந்து போகிறான். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? தன்னை தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான். அதாவது தன்னுடைய செயல்களை மேன்மை பாராட்டுகிறவன் கீழே தான் கிடக்க போறான். தன்னை தாழ்த்தி இயேசுவினுடைய செயல்களை மேன்மைப்படுத்துகிறவன் அவனை தேவன் உயர்த்துவான்.
அவனை தேவன் உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? சரி, அவங்க என்ன சொல்றது பாருங்க. இந்த மதங்கள் மார்க்கங்களை பின்பற்றுகிறவங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்க ரட்சிக்கப்படணும். அவங்க ஏன் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க? அவங்க இயேசுவை விசுவாசிக்கல, இயேசுடைய கிரியையை விசுவாசிக்கல. அவங்க ஏதோ கிரியை செய்யறாங்க, அவங்களுடைய கிரியையினாலதான் அவங்க ரட்சிக்கப்பட முடியும் என்று அவங்க நினைக்கிறாங்க. இயேசுவை விசுவாசிக்கிறாங்க இல்ல. தேவநீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். தேவநீதி சொல்றது இயேசுவை விசுவாசிச்சா நீதியை பெற்றுக் கொள்ள முடியும், இயேசுவை விசுவாசிச்சா நீ நீதிமானா இருக்கிற. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? இல்ல, நான் நியாயப்பிரமாணத்தை நான் செய்யறதுனாலதான் நான் நீதிமான், நான் கிரியை செய்யறதுனாலதான் நான் நீதிமான், ரட்சிக்கப்படுறேன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு அடுத்த சொல்றது பாருங்க, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். என்ன சொல்றாங்க? கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். அப்படின்னு இயேசு கிறிஸ்து 100% நியாயப்பிரமாணத்தை அவர் சரியா கடைபிடித்ததுனால அவர் நியாயப்பிரமாணத்தை முடிச்சு வைக்கிறார். அவர் நியாயப்பிரமாணத்தை முடிச்சு வைக்கிறார். இப்ப நாங்க பாஸ் ஆகணும்டா இவரை பற்றி கொள்ளும், இவரை பிடித்து கொள்ளும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப நம்ம எக்ஸாம்பிள் நம்மளுடைய பிள்ளைகளை ஒரு மொக்கு டீச்சர்கிட்ட படிக்க கொண்டு போய் விடுவோமா? நல்லா படிச்சு நல்லா முன்னேறி நல்ல நிலையில் இருக்கிற ஒரு ஆசிரியர்கிட்ட படிக்க கொண்டு போய் விடுவோமா? நல்ல ஒரு ஆசிரியர்கிட்ட படிக்க கொண்டு போய் பாஸ் ஆனவர்கிட்ட கொண்டு போய் விடுவோம், ஃபெயில் ஆனவர்கிட்ட கொண்டு போய் விடுவோமா? எல்லாரும் ஃபெயில் ஆயிட்டாங்க, எல்லா மனுஷனும் ஃபெயில் ஆயிட்டாங்க. ஏசு ஒருத்தர் தான் பாஸ் பண்ணார். நியாயப்பிரமாணம் என்கிற டெஸ்ட்ல எல்லா மனுஷங்களும் எல்லாம் அவங்க விட பெரிய ஊழியக்காரங்க அவங்க எல்லாம் ஃபெயில், ஏசு மட்டும் தான் பாஸ் ஆகிட்டார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? இப்ப ஊழியக்காரனை விசுவாசிக்கிறதுனால, மற்ற மனுஷனை விசுவாசிக்கிறதுனால, அவர்களுடைய கிரியை விசுவாசிக்கிறதுனால நம்ம பாஸ் ஆக முடியாது. பாஸ் ஆன இயேசுவை விசுவாசிக்கிறதுனாலதான் பாஸ் ஆக முடியும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அப்ப இங்க சொல்லுது, இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்ததுனால, அவர் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர் அவர் ஒருவரே இருக்கிறதுனால, இப்ப அவரை விசுவாசிக்கிறதுனால, அவரை விசுவாசிக்கிற எந்த மனுஷனுக்கும் நீதி உண்டாகுதான். சுவிசேஷம் என்ன சொல்லுது? தேவனுடைய சுவிசேஷம் என்ன சொல்லுது? தேவனுடைய சுவிசேஷம் சொல்லுது, எந்த மனுஷனும் அவன் எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட அக்கிரமக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மனுஷன் இயேசுவை விசுவாசிச்சா போதும், இயேசுவை நம்பினா போதும், இயேசுடைய கிரியை விசுவாசிச்சா போதும், அவர் எனக்காக பாடுபட்டாரு, மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டாரு, உயிர்த்தெழுந்தார் என்றதை விசுவாசிச்சா போதும், அவனுக்கு தேவநீதி உண்டாகுது என்று சுவிசேஷம் சொல்லுது. அவனுக்கு தேவநீதி உண்டாகுது என்று சுவிசேஷம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட், தெளிவா விளங்குதா எல்லாருக்கும்? நீங்க யாரு? இன்னைக்கு தேவநீதி உங்களுக்கு உண்டாயிருக்குதா இல்லையா? இயேசுவை விசுவாசிக்கிறதுனால உங்களுக்கு தேவநீதி உண்டாயிருக்கிறது. ரைட், அப்ப இயேசு நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். அடுத்ததை பாருங்க, மோசே நியாயப்பிரமாணத்தினாலாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளாய் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறார். மோசே என்ன எழுதியிருக்கிறாராம்? மோசே என்ன எழுதியிருக்கிறாராம்? நியாயப்பிரமாணத்தை குறித்து என்ன எழுதியிருக்கிறாராம்? இத செய்தாதான் பிழைப்ப. மோசே என்ன எழுதியிருக்கிறாரு? நீ என்ன என்று ஒரு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். அப்ப என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொன்னாரு? சீனாய் மலைக்கு கீழே அவர் வந்து என்ன சொல், நீ எந்த ஒரு சொர்வத்தையும் விக்கிரகத்தையும் வணங்க, இயேசுவை தவிர, அவர் தேவனை தவிர, தேவனாகி கர்த்தரை தவிர உனக்கு ஒரு தெய்வம் இருக்க கூடாது. அதுக்கடுத்து ரெண்டாவது, எந்த சொர்வத்தையும் விக்கிரகத்தையும் வணங்க கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆனா உன் கால் நேரம் எங்க வரணும்? சேர்ச்சுக்கு வரணும், ஆண்டவரை தேடி வரணும், வேலையை தேடி போக கூடாது. உண்ட காலை நீ விளக்கு, உண்ட கால் நேரம் எங்க வரணும்? ஆண்டே சமூகத்துக்கு வரணும். ஓய்வுனால பரிசுத்தம் ஆசரிக்க நினைப்பாயாக சொல்றாரு. அப்ப ஆசரிக்கணும். அடுத்து இன்னொன்று என்னது? தகப்பன் தாயை கனம் பண்ணணும். தகப்பன் தாயை கனம் பண்ணணும். கனம் பண்ணுவாயாக. என்ன? உதாசீனம் செய்யக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது, கனவீனப்படுத்த கூடாது, கனம் பண்ணணும், அதை செய்யணும். அடுத்த களவு செய்யக்கூடாது, விபச்சாரம், பொய், என்ன பிறனுடைய இச்சிக்க கூடாது. அப்ப இந்த 10 கட்டளை சொல்லப்படுது. இதுக்கு முன்னுக்கு 600க்கு பிளஸ் கட்டளைகள், இன்னும் நிறைய கட்டளைகள் வேறு இருக்குது. அப்ப இவ்வளத்தையும் 100க்கு 100 ஒன்று தவற விடாம செய்தால்தான் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்?
செய்தாதான் பாஸ் ஆக முடியும், செய்தாதான் பிழைக்க முடியும். ஆனா யாருமே அப்படி செய்ய எந்த ஒரு மனுஷனாலையும் 100% மோசே சொன்னபடி நியாயப்பிரமாணத்தை முழுவதுமா நிறைவேற்ற முடியவே இல்லை. நம்ம பார்க்கிறோம், பழைய ஏற்பாடு முழுக்க நியாயாதிபதிகள் எல்லாம் வாசிக்கிறோம். ஏன்னா நியாயப்பிரமாண புஸ்தகங்களை வாசிக்கிறோம். மனம் திரும்புறாங்க, திருப்பி என்ன செய்யறாங்க, பாவத்துக்குள்ள போறாங்க. மனம் திரும்புறாங்க, திருப்பி பாவத்துக்குள்ள போறாங்க. திருப்பி தேவனை மறுதளிக்கிறாங்க. என்ன, திருப்பி ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க, மறுதளிக்கிறாங்க. கடவுள் நல்லவர்ன்றாங்க, திருப்பி. இப்படிதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்குது. சேர்ச்சிக்கு வந்தா ஆண்டவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், வீட்டுக்கு போனா என்ன தகாத வார்த்தைகள், சந்தைகள் இப்படியே வந்து கொண்டே இருக்குது. அப்ப நம்ம செய்கிற செயல்படி பார்த்து என்ன செய்ய முடியாது. நம்ம இங்க ஒரு ஆட்டம் ஆடுறோம், அங்க ஒரு ஆட்டம் ஆடுறோம். இப்ப நம்மளோட செயலை பார்த்தா மண்டிலேயே போட்டு கொண்டு நரகத்துக்கு இப்பயே தள்ளி விட்டுறோம். அதனால ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய செயல்களை பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம நரகத்துக்குலாம் போவோம். ஆண்டவர் நம்முடைய செயல்களை பார்க்கல, குமாரனுடைய செயலை பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரைட். இது சொல்லப்படுது பாருங்க, மோசே நியாயப்பிரமாணத்தில் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் எழுதியிருக்கிறான். ஆனா இங்க 6வது வசனத்துல சொல்லுது பாருங்க, விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது. நீதி எங்க வருதான்? விசுவாசத்தினால வருதான். மோசே என்ன எழுதியிருக்கிறாரு? செய்கிறதுனால, நியாயப்பிரமாணத்தை செய்கிறதுனால வருகிற நீதியை பத்தி மோசே எழுதியிருக்கிறாரு. ஆனா இங்க ஒரு நீதி இருக்குதான். இந்த நீதி எப்படி வருதான்? இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால வருதான். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால வருதான். ரைட். இப்ப இங்க என்ன சொல்லுது பாருங்க, விசுவாசத்தினாலும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? இயேசுவை போயிட்டு இறங்கி வர பண்ண முடியும். ஆண்டவரே வாரமணி நம்ம போயிட்டு இறங்கிட்டு வர தேவையில்லை. அடுத்தது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுதான். அப்ப விசுவாசத்தினால வருகிற நீதி என்ன சொல்லுதான்? இயேசுவை இங்க கொண்டு வர்றதுக்கு நீ பரலோகத்துக்கு ஏற, நீ ஒரு பலாயும் கழுவ தேவையில்லை, நீ இங்கே ஏற உன்னுடைய கிரிய தேவையில்லை, அவர் இறங்கி வருவார். நீ ஏறி போயிட்டு தான் இறங்கிட்டு வரணும்ன்ற அவசியம் இல்லை. நீ போயிட்டு தான் நரகத்துல இருந்து பாதாளத்துல இருந்து அவரை கூட்டிட்டு வரணும்ன்ற அவசியம் இல்லை. உன்னுடைய உதவி அவருக்கு அவசியமே இல்லை. அவருடைய உதவி தான் உனக்கு தேவை, அவருடைய உதவி தான் நமக்கு தேவை. நம்மளோட உதவி அவருக்கு தேவையில்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் அனைத்தையும் செய்து முடிக்கிற ஆற்றல் உள்ளவராக இருக்கிறார். அப்ப நீ அங்க ஏறி போகவும் தேவையில்லை, பரலோகத்துக்கு ஏறி போகவும் தேவையில்லை, பாதாளத்துக்கு இறங்கி போகவும் தேவையில்லை. நான் ஏறி போயிட்டு கூட்டிட்டு வரேன், இறங்கி போயிட்டு கூட்டிட்டு வரேன்னு நினைக்க கூட வேண்டாமா. ஏறி போயிட்டு கூட்டிட்டு வரேன், இறங்கி போயிட்டு கூட்டிட்டு வரேன்னு நினைக்கவே வேண்டாமா. அப்ப என்ன சொல்லுது பாருங்க, என்று உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக. என்ன சொல்லலாம்? உள்ளத்திலே சொல்லாதிருப்பாங்க. தேவநீதி சொல்லுதான். தேவநீதி சொல்லுதான், நீ பரலோகத்துக்கு போயிட்டு நான் இயேசுவை இறங்கி வர பண்ண போறேன், பாதாளத்துக்கு போயிட்டு ஏறி வர பண்ண போறேன்னு உள்ளத்துல சொல்லாதுட்டு தேவநீதி சொல்லுதான். அதுக்கடுத்து என்ன சொல்லுதான்? தொடர்ந்து சொல்லுதான். தேவநீதி சொல்லுதான். தேவநீதி என்ன சொல்லுதான்? இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. தேவநீதி என்ன சொல்லுதான்? தேவநீதி சொல்லுதான், இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த என்னதை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? விசுவாச வார்த்தை. என்ன வார்த்தை? விசுவாச வார்த்தை. விசுவாச வார்த்தை என்னது? இயேசுவை குறித்ததான வார்த்தை. இயேசுவை குறித்ததான வார்த்தையை பேசினாதான் விசுவாசம் வரும். இல்லாட்டி அவிசுவாசம் தான் வரும். இல்லாட்டி நம்ம என்ன செய்யணும், நம்ம கிரியை செய்யணும், அதுதான் வரும். விசுவாச வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்டால் நீங்க இயேசுவை ஆதாரமா கொண்டிருப்பீங்க, இயேசுவை முற்று முழுவதுமா சார்ந்து கொள்ளுவீங்க, நீங்க உங்களை தாழ்த்துவீங்க, தேவனை இயேசுவை உயர்த்துவீங்க, தேவனுடைய அன்பு ருசி பார்க்கிறவங்களா இருப்பீங்க. நீங்க இந்த விசுவாச வார்த்தையை கேட்டா கர்த்தர் நல்லவர் வல்லவர்னு தான் சொல்லுவீங்க. ஒரு நாளும் நீங்க உங்களோட வாய் என்ன செய்யாது, ஆண்டவர் கெட்டவர், ஆண்டவர் தான் இதெல்லாம் எனக்கு தீமை அனுமதிச்சாருன்னு சொல்ல மாட்டீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப இந்த தேவநீதி என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? தேவநீதி முதலாவது சொல்லுது, நீ பரலோகத்துக்கு போயிட்டு நீ என்னமோ செஞ்சு ஆண்டவரை இங்க கொண்டு வர தேவையில்லை. நீ பாதாளத்துக்கு இறங்கி நீ ஏதோ செஞ்சு, நீ கிரியை செஞ்சு
பாதாளத்திலிருந்து ஆண்டவரை கூட்டிட்டு வர தேவையில்லை. தேவநீதி சொல்லுது, நீ என்ன செய், உன் வாயில தான் இருக்குது, உன் வாயில தான் இருக்குது மேட்டர், உன் இருதயத்துல தான் இருக்குது என்னது விஷயம். என்னது? இந்த விசுவாச வார்த்தையுடைய வாயிலை இருதயத்திலே வை. நான் செய்ய போறேன் செய்ய இல்ல, நீ விசுவாசி, உன் வாயில வை, வார்த்தைய வாயில வை, இருதயத்துல வை. கிரிய தானா நடக்கும், மாற்றம் தானா நடக்கும். நீ கிரிய செய்கிறதுனால ஒன்று மாற போறது இல்லை. உனக்காக ஒருத்தர் கிரியை செஞ்சிருக்கிறார், அவர் செய்த கிரியையை உன் வாயில வை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதாவது என்னது? நீ ஏறி போயிட்டு அவர் இறங்கிட்டு வர தேவையில்லை. நீ என்ன செய், வாயை திறந்து சொல்லு, ஆண்டவரே நீங்க எனக்காக இந்த மண்ணுலகுக்கு இறங்கி வந்திருக்கிறபடி நான் நன்றி. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? யாத்திராகமம் 3:8 என்ன சொல்லுது? யாத்திராகமம் 3:8 என்ன சொல்லுது? நீ பரலோகத்துக்கு போயிட்டு ஆண்டவரை இறக்கி கொண்டு வான்னு சொல்லுதா? என்ன சொல்லுது? அது வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. யாத்திராகமம் 3:8 சொல்லுது, அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கி அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியருக்கும் ஏத்தியருக்கும் எமோரியருக்கும் பெரிசியருக்கும் ஏவியருக்கும் எபூசியருக்கும் இருக்கிற இடமாக பாலும் தேடும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவே இறங்கினேன். என்னதான் இறங்கினேன்? அங்க மேல வசனம் 7வது வசனத்துல சொல்றது பாருங்க. 6வது வசனம், பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனைகளை அவர் காண்கிறார். நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே அவன் கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? நீங்க இதெல்லாம் சொல்லித்தான் அவருக்கு தெரியணும்ன்ற அவசியமே இல்லை. நீங்க போயிட்டு அவரோட காதுல ஓதணும்ன்ற அவசியமே இல்லை. நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னுக்கே உங்களுக்கு இன்னது தேவை, இன்ன பிரச்சனை அவருக்கு தெரியும். அவர் அறிஞ்சிருக்கிறார். அவர் பதில் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ஏற்ற சமயத்தில் அவர் உங்களுக்கு சகாயம் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவருக்கு எல்லாமே தெரியும். நீங்க அங்க போயிட்டு உங்களுடைய கிரியையினால நீங்க கஷ்டப்பட்டு சொல்லணும்ன்ற அவசியமே இல்லை. நீங்க 108 தேங்க உடைக்கிறதுனாலதான் கடவுள் உங்களை பார்க்க போறது கிடையாது. நீங்க இதை செய்யறதால, அதை செய்யறதால, இந்த பரிகாரம் செய்யறதால, இந்த பொருத்தனை செய்யறதாலதான் ஆண்டவர் அதை செய்ய போறது கிடையாது. அவர் ஏற்கனவே செய்ய ஆயத்தமா இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கான அனைத்தையும் அவர் செய்து வைத்திருக்கிறார், செய்து முடித்துட்டார். உங்களுடைய தேவைகளை அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆபிரகாம் அங்க வீட்டுல இருந்து வெளிக்கிறதுக்கு முன்னுக்கே ஆண்டவர் அந்த ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இவன் ஏதோ கஷ்டப்பட்டு செய்த கிரியையினால ஆடு வரல, ஆடு ஏற்கனவே இருக்குது. நமக்காக பலியிட வேண்டிய ஆட்டுக்குட்டியானவரை நம்மளை உண்டாக்குறதுக்கு முன்னுக்கே, உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னுக்கே தேவன் ஏற்படுத்தி வைத்துட்டார் நம்மளை நேசிக்கிறபடினால். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப இங்க என்ன சொல்லுது? இங்க என்ன சொல்லுது? நம்ம போயிட்டு இறக்கிட்டு வர தேவையில்லை. ஆண்டவர் அங்கே இருந்து நம்ம அவர்கிட்ட போயிட்டு சொல்றதுக்கு முன்னுக்கே அவர் நம்முடைய பிரச்சனைகளை பார்த்துட்டார், நம்முடைய தேவைகளை அறிஞ்சிட்டார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அப்ப நம்ம அங்க சொல்லுது, ரோமர் என்ன சொல்லுது? நீ போயிட்டு இறக்கிட்டு வர தேவையில்லை. பரலோகத்துக்கு ஏறி போயிட்டு இறக்கிட்டு வர நினைக்காத, நினைக்க கூடி வேணாம். பாதாளத்துக்கு இறங்கி அங்கிருந்து மருத்துவர் வந்து உயிர்த்திருந்து அதை கேட்டு நினைக்காத. அவருக்கு இறங்கி வரவும் முடியும், ஏறி வரவும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அவர் இறங்கி வருவார், அவர் உனக்காக இறங்கி வருவார், அவர் உனக்காக வழக்காடுவார், அவர் உனக்காக யுத்தம் செய்வார். நீ போய் சும்மா நில்லு, நீ போய் விசுவாசத்தோடு நில்லு, பிரச்சனைக்கு முன்னுக்கு நில்லு, மலைக்கு முன்னுக்கு நில்லு. மோசேக்கு சொல்றாரு, நீ ஒண்ணு கிழிக்க தேவையில்ல, நீ போ, நான் வாயோட இருந்து பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன். நீ போயிட்டு கஷ்டப்பட்டு ஒண்ணும் செய்ய தேவையில்ல. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? நீ போயிட்டு நில்லு, நான் பேசுவேன். கழுதையை கொண்டு ஆண்டவரால பேச முடியுமா இருந்தா நம்மளை கொண்டு பேச முடியாது, ஆண்டவர் பேசுவார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அப்ப இங்க அழகா சொல்லப்படுது பாருங்க. பாலும் தேடுமா ஓடுகிற நலமும் விசாலமும் ஆகிய தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கி. சுவிசேஷம் என்ன சொல்லுதுன்னா, சுவிசேஷம் சொல்லுது, உன்னுடைய சொந்த கிரியையினால நீ தேவநீதியை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் உனக்கு அவருடைய அன்பின் நிமித்தம்
இலவசமாக இரக்கமுள்ளவராக இருக்கிறபடினால, கிருபையினால அவர் தேவ நீதியை தன்னுடைய குமாரனை பலியிட்டு அந்த குமாரன் சம்பாதித்து அவருடைய கிரியையின் மூலமா உனக்கு இலவசமா கொடுக்கிறார். அப்ப தேவ நீதியை தேவன் நமக்கு கொடுக்கிறார். தேவ நீதியை இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு தேவன் கொடுக்கிறார். சுவிசேஷம் அதுதான் சொல்லுது. இன்னைக்கு கேட்ட வார்த்தை அதுதான். தேவ நீதியை இயேசுவை விசுவாசிக்கிறவன், இயேசுடைய கல்வாரி சிலுவையின் கிரியை விசுவாசிக்கிற மனுஷனுக்கு தேவன் இலவசமாக கிருபையா கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இப்ப தேவனுடைய என்ன பார்த்தோம்? தேவனுடைய சுவிசேஷம் சொல்லுது, தேவ நீதியை பாவிகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும், என் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும், ரோமர் 3:23 படி எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமையை அச்சிருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவ நீதியை நாங்க இயேசுவை விசுவாசிக்கும் போது தேவன் இலவசமா நமக்கு கொடுக்கிறார். இதைத்தான் இந்த சுவிசேஷம் சொல்லுது. இன்னைக்கு நம்ம இந்த தேவ நீதியை பெற்றிருக்கிறோம். அதே போல முழு ஜனங்களும் கெட்டு போய் கொண்டிருக்கிற, அழைந்து போய் கொண்டிருக்கிற, அழிவின் குடியை நோக்கி போய் கொண்டிருக்கிற, மரண இருளின் பள்ளத்தாக நடந்து கொண்டிருக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த தேவ நீதியை பெற்றுக்கொள்ளும். இந்த தேவ நீதியை பெற்றுக்கொள்ளும். அது இயேசு மூலம்தான் உண்டாகும் என்கிற நற்செய்தியை நாங்கள் அவங்களுக்கு கொண்டு போவோம். அதன் மூலமா அவங்க பெற்றுக்கொண்டு அவங்க ரட்சிக்கப்படணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எத்தனை பேருக்கு விளங்கிச்சு? போன கிழமை பார்த்தோம். இந்த சுவிசேஷம் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நீக்கி இருக்கிறாரு, அகற்றி இருக்கிறாரு, முதுகுக்கு பின்னுக்கு போட்டுட்டாரு, விலக்கிட்டாரு, சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுட்டாரு. நம்முடைய அக்கிரமத்தை பாவத்தை மீறுகள் அவர் நினைப்பது கிடையாது, எண்ணுவது கிடையாது. நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமலும் அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமலும் இருக்கிறாரு. நானே உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்றாரு. நீ என்னிடமா திரும்ப என்று சொல்றாரு. தைரியமா வாழ்ந்து சொல்றாரு. இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை அடையவும் நீ என்னுடைய சமூகத்துக்கு தைரியமா வாழ்ந்து சொல்றாரு. இதுதான் அந்த சுவிசேஷமா இருக்குது. சுவிசேஷம் இதைத்தான் சொல்லுதுன்னு பார்த்தோம். இன்றைக்கு பார்த்தோம், என நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால இல்ல, நியாயப்பிரமாணத்தினால அல்ல. இன்னைக்கு நாங்க பிழைக்கிறது நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் நாங்க பிழைத்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சுவிசேஷம் சொல்லுது நாங்கள் இயேசுவை பற்றி விசுவாசத்தினால பிழைத்திருக்கிறோம். அப்ப இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம்? இந்த சக்தி தான் அறிந்து கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, இயேசுவை சொந்த ஜனமாக, இயேசுடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன், நான் உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன். அப்ப உண்மை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நான் உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த மாபெரும் சலாக்கியத்தை கிறிஸ்து மூலமாக எனக்கு உண்டாக்கி இருக்கிறபடினால் நன்றி. தேவனுடைய பிள்ளையாக இயேசு மூலமா நான் உம்முடைய பிள்ளையா மாறி இருக்கிறதற்காக நன்றி. இதே போல எல்லா ஜனங்களும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவை விசுவாசிக்கணும். இதன் மூலமாக அவர்களும் ரட்சிக்கப்படணும், அவங்களும் பாவத்தை விட்டு வெளியே வரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி நாங்கள் எழுந்து நின்றவர்களாக நாங்கள் கேட்ட இந்த தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். நாங்கள் கேட்ட இந்த தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்மை கிருபையாய் ரட்சித்திருக்கிறார். இது நியாயப்பிரமாணத்தினால் கிரியையினால் அல்ல. நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால எந்த ஒரு மனிதனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட முடியாது என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. எந்த ஒரு மனிதனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால நீதிமானாக்கப்பட முடியாது. இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலேதான் அவர்கள் ரட்சிக்கப்பட முடியும், நீதிமானாக்கப்பட முடியும். இன்னைக்கு நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய சுய செயல்களினால் அல்ல, நம்முடைய சுய செயல்களினால் அல்ல. நாங்கள் இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இதே போல இன்னைக்கு பாவத்திலேயும் அக்கிரமத்திலேயும் இருக்கிற எல்லா ஜனங்களும், ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிற எல்லா ஜனங்களும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகையினாலே நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நீங்கள் முதலாவது எங்களை இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள, இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட உடைய கிருபையை கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, மற்ற ஜனங்களும் அறிந்து கொண்டிருக்கிற பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற ஜனங்களும் ஆண்டவரே இந்த ரட்சிப்பை அனுபவிக்க, சுதந்திரிக்க, மீட்கப்பட்டவர்களாக ஆண்டவரே நீங்கள் காரியங்களை செய்ய வேண்டும்படியாக, அவர்களையும் ஆண்டவரை ரட்சிக்கப்பட உதவி செய்ய வேண்டும்படியாக நாங்கள் அந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் வாய்களை திறந்து ஒருமனப்பட்டவர்களாக
நாங்கள் ஜெபம் பண்ணிக் கொள்ளுவோம். ஆமென். கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்கு கொடுத்திருக்கிறது விலையேற பெற்ற ரட்சிப்புக்காக, மீட்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மரித்தவர்களாய் இருந்த எங்களை ஆண்டவரை நீங்க ரட்சித்திருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை ரட்சித்த ஆண்டவர், அப்பா, அழித்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களையும் ஆண்டவரை நீங்க ரட்சித்திட வேண்டும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க மீட்டெழ வேண்டும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் உண்மை அறிந்து கொள்வார்களாக, உண்மை புரிந்து கொள்வார்களாக ஆண்டவரே. இயேசுவை அறிகிற அறிவை கண்டடைவார்களாக ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையினாலே மீட்கப்பட்டேன், அன்பினாலே அணைக்கப்பட்டேன். கிருபையினாலே மீட்கப்பட்டேன், அன்பினாலே அணைக்கப்பட்டேன். தேவனாவியால் நிரப்பப்பட்டேன், கிறிஸ்துவுக்குள் இப்போது கிறிஸ்தியானேன். தேவனாவியால் நிரப்பப்பட்டேன், கிறிஸ்துவுக்குள் இப்போது கிறிஸ்தியானேன். பாட வகுப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 3.5 வருடங்களாக வகுப்பிலே ஆண்டவரே நாங்கள் இணைந்து இந்த காரியங்களை தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்க எங்களுக்கு பாராட்டி நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்துமாய் ஆண்டவரை எங்களை பலப்படுத்துவீராக. அப்பா, உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவரே அப்போ அறிவதற்கு மானானது நீரோடை வாஞ்சிப்பது போல எங்கள் ஆத்மாவும் உங்களுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறதுக்கு எங்களை நீங்கள் பலப்படுத்துங்க. தொடர்ந்து இந்த காரியங்களில் எங்களை நடத்த வேண்டும்படியா செபிக்கிறேன். அப்பா, ஒரு தேவனுடைய சுவிசேஷம் என்கிற இந்த பகுதியிலே கடந்த 3 வாரங்களாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த சத்தியங்களுக்காக நன்றி. இந்த வாரத்திலுமா ஆண்டவரே, தேவனுடைய நீதி எங்களுக்கு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலேயே வருகிறது, நியாயப்பிரமாணத்தினாலே வரவில்லை என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியத்தை உண்டு பண்ணி தந்திருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியத்தை மற்ற ஜனங்களும் அறிந்து கொண்டு, எல்லா ஜனங்களும் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரை குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே ஆண்டவரை ரட்சிக்கப்பட, ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள, நீதிமான்களாக்கப்பட, ஆண்டவரே தேவ நீதி வெளியிறக்கமாக்கப்பட்டிருக்கிற இந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ள, ஆண்டவரை இந்த காரியங்களை மற்ற ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படிக்கு உடைய காரியங்களை, உடைய கிருபைகளை பாராட்ட வேண்டும்படியா செபிக்கிறேன். எங்களை கொண்டு இந்த சுவிசேஷத்திற்கு சத்தியத்தை அநேக ஜனங்களுக்குள்ளே கொண்டு போக வேண்டும்படியா செபிக்கிறேன். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். படிப்பு, தொழில் வளங்கள், கையின் பிரயாசங்கள், இவருடைய எண்ணங்கள், ஏற்றங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் உடைய கருத்திலே தருகிறேன். நீங்கள் அனைத்தையும் உடைய வாழ்க்கையை நன்மையாக செய்து முடிக்க, இன்னைக்கு தீமையாக நடந்து கொண்டிருக்கிற எல்லா பெரிய பெரிய மலைகளையும் சூழ்நிலைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாம் சமதலை ஆவதாக சுவாமி. ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையில தேவ நீதி வெளிப்படுவதாக, தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக, தேவனுடைய மகத்துவம் வெளிப்படுவதாக. பிரச்சனைகளை நீ பார்க்கிறீர், தேவைகளை நீ பார்க்கிறீர்கள், பதிலை ஏற்ற காலத்திலே நீ கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் இவருடைய தேவைகளை சந்திக்க, உடைய பிரச்சனைகளை மாற்ற நீர் இறங்கி வரப்போகிறபடி நான் நன்றி செலுத்துகிறேன். நீ காரியங்களை நீர் செய்ய போகிறபடி நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய கிரியையினால் அல்ல, உங்களுடைய கிரியையினாலே எல்லாம் மாறும் என்பதை நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். எங்களை தாழ்த்தி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.